வணக்கம். ஒரு குறிப்பிட்ட துறையில் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகிறது? இத தான் சொல்லியிருந்தேன். இப்போ அது உங்களுக்கு புடிச்ச வேலையா இருக்கலாம், பிடிக்காம வேலையா கூட இருக்கலாம். எந்த வேலையா கூட இருக்கலாம் வச்சுக்கங்க. சரிங்களா? உங்களுடைய சுதர்மத்த கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லையா ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எந்த வேலை செஞ்சுட்டீங்கன்னு பாருங்க. அது பிடிக்காம கூட இருந்தா வச்சுக்கங்க. ஸோ, அதில எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்கங்க. நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், மியூசிஷியனா இருக்கலாம், டான்ஸ் மாஸ்டரா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்கலாம். எந்த வேலை வேணா செய்யலாம். ஸோ, ஒரு நாளைக்கு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அது ரிலேட்டடான ஒர்க்க வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். டீச்சரா இருந்தா நோட்ஸ் எப்படி பிரிப்பேர் பண்றது? எந்த மாரி மெத்தட்ல டீச் பண்ணலாம்? நெறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றாங்க டீச்சர்ஸ்க்குலாம். அதில கலந்துக்கலாம். ஸோ, எந்த மாரி நம்மள அப்டேட் பண்ணிக்கலாம்? ஸோ, இப்ப சினாரியோல எப்படி இருக்கு? எந்தெந்த சிலபஸ் வரப்போகுது? ஸோ, இது ரிலேட்டடா நீங்க பார்க்கலாம். பார்த்துட்டு அத கத்துக்கலாம். நீங்க உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ, இதில பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 1/2 அன் ஹவராவது நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆர் 1 ஹவர், 2 ஹவர்ஸ் அது உங்களுக்கு எப்படியோ. ஸோ, இத வந்து ரெகுலரா பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. சரிங்களா? இதுதான் இதில வந்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஆகட்டும், ரஜினிகாந்த் ஆகட்டும், சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவாராம். ஸோ 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அவருக்கு நேத்திய விட இன்னைக்கு நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அவருக்கு திருப்தி ஏற்பட்டா மட்டும் தான் கிரவுண்ட விட்டு போவாராம். இது அவர் குடுத்த பேட்டி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இதுவரைக்கும் அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறாரு. சாரி 50 வருஷத்துக்கு மேல இருக்காரு. ஸோ, ஒரு டைம் கூட லேட்டா போனது இல்லையாம். சரிங்களா? அப்போ இப்படி ஒரு டைம் மேனேஜ்மென்ட்ட அவர் மெயின்டெயின் பண்றாரு. இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு நாளைக்கு ஈஸியா தெரியும். பட் இத வந்து ரெகுலரா பண்றது வந்து ரொம்பவே மன உறுதி இருக்கணும். ரொம்பவே ஃபாலோ பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ, வாழ்க்கையில சில கொள்கைகள வச்சுக்கணும். கொள்கைகள வச்சுட்டா தான் நம்ம ஹெல்த்துக்கு, நம்மளுடைய கரியருக்கு, நம்மளுடைய ஃபியூச்சர் பிளானுக்கு, நம்மளுடைய சேவிங்ஸ்க்கு இந்த மாரி சில கொள்கைகள வச்சுக்கிட்டா மட்டும் தான் வாழ்க்கை அழகா இருக்கணும். நீங்க நெனச்சத பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் டைம் எடுத்துக்கங்க. உங்க ரிலேட்டடான ஒர்க்க பாருங்க. பார்த்துனீங்கன்னா, நீங்க ஒரு 10 நாள், 20 நாள் பண்ணி பாருங்க. நீங்களே அந்த ஃபீல்டுல கொஞ்சம் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிரும். உங்களுக்கு சுத்தமா தெரியலனா கூட, அது கொஞ்சம் தெரிஞ்சிரும். சரிங்களா? அத பார்த்துக்கிட்டு, அத பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.